पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம் வாழ்வின் உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். ஞானகாரகன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் அவை யாவும் சுப செலவாகவே இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை எல்லாம் வாங்குவீங்க. சிலர் இடம், வீடு என புதிய முதலீடுகளை செய்வீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் இல்லாமல் போவோம். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலைகள் மாறும். அஷ்டம சனியும் ராகுவும் வழங்கி வந்த சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போவோம். நினைத்த வேலைகளை நினைச்சபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் என்றாலும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவிலும் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்கிறதுடன் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லதே. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னதாக நல்லா யோசிக்கணும். பணியாளர்கள் தங்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆலோசனையின்படி செயல்படுவதும் வேலையில் நேர்மையாக இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் அவசியம். தத்தாரேரை வழிபட்டோம்னா நன்மைகள் நடந்தேறாம். அடுத்தது பூசம். மனதில் வலிமையும் நினைத்ததை சாதிக்கும் உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மாதம்தான். கர்மகாரகன் சனி ஜூலை 2 முதல் வக்கரமாவதால் அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவிற்கும் குரு பார்வை உண்டாவதால் உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் இல்லாமல் போவான். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகளை உண்டாக்குவார். சிலருக்கு திடீர் இடமாற்றத்தையும் ஏற்படுத்துவார். வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் இல்லை என்ற கவலை உண்டாகும். இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறது நல்லது. அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகளை சிலர் சந்திக்க நேரம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் போராட்ட காலகமாக இருக்க போகுது. நீங்கள் பெருசாக நம்பியவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை கண்டுகொள்ளாமல் போகலாம். எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம் என்கிறதுனால செயல்களில் நிதானமும் கவனமும் தேவை. கையில் இருப்பு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அசையா சொத்து, பொன்பொருள் வாங்குவது நல்லது. குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது.
அவங்களின் ஆலோசனைகளை ஏற்கிறதும் நல்லது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை உண்டாவதால் உடலில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலக போகுது. எதிர்ப்புகள் இல்லாமல் போவோம். வழக்கு விவகாரம் சாதகமாகவும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பகவதி அம்மனை வழிபட்டோம்னா நல்லது. அடுத்தது ஆயில்யம். பொறுப்புடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றியடையும் உங்களுக்கு இந்த மாதம் உழைப்பால் முன்னேற்றம் காணும் மாதமாக இருக்கா. புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மாதம் முழுவதும் குரு சூரியனும் அங்கு சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளிலும் செலவு ஏற்படும். மனதில் நிம்மதி காண்பது இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போவா. நெருக்கடி அதிகரிக்கா. குடும்பத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக செலவுகளும் பிரச்சனைகளும் தோன்றா. ஜென்மராசியில் புதன் சஞ்சரிக்கிறதுனால போராட்ட நிலை மாறும். திடீர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் வழியாக உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். விரயகுருவின் பார்வைகள் சுக சத்ரு அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். இந்த காலம் உங்களுக்கு சவாலான காலமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பு வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கிறது அவசியம். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தள்ளி போகலாம். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் முன்பிருந்த பாதிப்பு குறையா. பிறரால் ஏற்பட்ட அவமானம் நெருக்கடி விலகும். உங்களின் தனித்தன்மையும் செல்வாக்கும் வெளிப்படும். சமூகத்தில் உங்களுக்கு உரிய அந்தஸ்தை அடைவீங்க. தனியார் நிறுவன பணியாளர்கள் தங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவைக்கேற்ற பணம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் கோமதி அம்மனை வழிபட்டோம்னா குறைகள் யாவும்